அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இந்த காசு பணம் சொத்து எல்லாத்தையும் விட ஒரு உயிர் விலை மதிப்பே இல்லாதது. வேணும்னா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. இனிமே ஒரு சின்ன துரும்ப கூட உரிமை கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்து. உன்னை பார்த்தா கூட பாவமா தான் இருக்கு. எவ்வளவு கம்பீரமா இருந்த என் தம்பி எவ்வளோ ஒரு அன்னக்காவடிக்காக ஓசியில பணம் கேட்டு கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டான்னு நினைக்கிறப்ப அவமானமா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு வேணாலும் சந்தோஷப்பட்டுக்க. ஆனா பணம் கொடு. அங்க எல்லாருமே நான் பணம் கொண்டு வருவேன் நம்பிக்கையோட இருப்பாங்க. உயிர் விஷயம் அதுல தயவு செஞ்சு விளையாடாத. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பணம் கொடுத்தா கூட எந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியாது. ரஞ்சி, என்னன்னு தெரியல, எனக்கு இப்பவே ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. கேசரி பண்றியா? அப்புறம் மாடியில வச்சிருக்கோம்ல மணி பிளான்ட், அதை கொஞ்சம் அப்படியே வெயில்ல வச்சிரு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஹாஸ்பிட்டல்ல வர பணம் கட்டணும். இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியல. ஹலோ, வக்கீல் வரதராஜன் ஹியர். சார், நான் விஜய், ஆடிட்டர் பால்ராஜோட ஃப்ரெண்டு. அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுல மீட் பண்ணோமே. சொல்லுங்க விஜய். சார், ஆக்சுவலி அன்னைக்கு என் வீடு கம்பெனி பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல, அதை எப்படி திரும்ப நான் எடுத்துக்க முடியும்? ஒரு எமர்ஜென்சி, அதான். விஜய், எனக்கு புரியுது. பட் உடனே நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் வேற ஏதாச்சும் பண்ணி ஆபரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணுங்க. நம்ம சைட் பை சைடு இந்த கேஸையும் எடுத்துட்டு போவோம். சார், வேற வழியே இல்லையா? இல்ல விஜய், உங்க அக்கா இவ்வளவு அக்ரெசிவா இருக்காங்கன்னா அவங்க எந்த லெவலுக்கும் போக தயாரா இருப்பாங்க. சார், நானும் இப்ப எவ்வளவு தூரம்னா கூட போக தயாரா இருக்கேன் சார். ரொம்ப நல்லவனா எப்பவும் வாழ்றது நல்லதில்லைன்னு தோணுது. அது கெட்டவங்க நல்லா வாழ்றதுக்கு உதவி ஆயிடுது. அப்படின்னா நீங்க இன்னொரு விஷயம் உடனே பண்ணணும். இனி என்ன பிரச்சனைனாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை உங்க பொசிஷனுக்குள்ள கொண்டு வந்துருங்க. அது எப்படி சார்? அவன் உள்ள விட மாட்டாளே. இப்போ ஹாஸ்பிட்டல் விஷயத்துக்கு அலையிற டென்ஷன்ல அதையும் செய்ய முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயத்துல டூ ஆர் டை தான். இந்த மாதிரி கேஸ்ல அடுத்த கட்டமா ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்கிறது தான் முக்கியம். புரியும்னு நினைக்கிறேன். சரி சார், நான் கூப்பிடுறேன். இப்போ பணத்துக்கு என்ன பண்றது? பணம் இல்லாம எப்படி ஹாஸ்பிட்டல் போறது? நான் எப்படி பணத்தோட வருவன் மல்லி எதிர்பார்ப்பாளே. கடவுளே, என்ன பண்ண போறேன்? உங்க மேல 1000 கோவம் இருந்தாலும் நீங்க நடந்துக்கிறது பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஆத்திரமா வந்தாலும் தனியா இருக்கும்போது உங்க போட்டோவை பாக்குறப்ப எல்லாம் பறந்து போயிடுது மாமா. மன வர வரைக்கும் வந்த உங்களை கடைசி நேரத்துல வந்து அந்த மல்லி தட்டி பறிச்சுட்டு போயிட்டாலே. அவளாலதான் மாமா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்பவும் அவ உங்க வாழ்க்கையை விட்டுட்டு போயிடணும் தான் இப்ப வரைக்கும் நான் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஆசைப்பட்டது நடக்குங்கிற நம்பிக்கையில தான் என் உயிரே ஓடிட்டு இருக்கு. தாடி, என்ன ராஜிமா ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன பாத்துட்டு இருந்த நீ? சாரி ராஜிமா, என்னால மாமாவை மறக்கவே முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால அவரை நினைக்காம இருக்கவே முடியல. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல ரஞ்சி, உன் மேல தப்பே கிடையாது. இதுக்கு நீ மட்டும் காரணம் இல்ல. எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு பொண்ணோட மனச சட்டுன்னு மாத்திர முடியும்னு.
ஆனா அது ஒண்ணும் தண்ணி இல்லையே. ஆத்துல ஓடுறப்ப ஆறு மாதிரியும் குடிக்கிற டம்ளர்ல இத்துணுண்டாவும் இருக்கிறதுக்கு. எனக்கும் உன்னை நல்லா புரியுது ரஞ்சிதா. இன்ஃபேக்ட் நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க. ஐயோ ராஜிமா, என்னது பெரிய பெரிய வார்த்தை எல்லாம்? இல்ல, நான் மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து உன் மனசுல எல்லாரும் சேர்ந்து கட்டம் கட்டி ஒரு தப்பான ஆசையை வளர்த்து வச்சிருக்காங்க. விஜய் உன்னதான் கட்டிக்க போறான்னு உங்க அம்மாவும் பாட்டியும் சொல்லி சொல்லி உனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. பாவம், அதையும் நீ அப்படியே நம்பிட்ட. என்னைக்குமே நம்பிக்கையை கூட நீ நம்ப கூடாது ரஞ்சி. அததான் நான் உனக்கு இன்னைக்கு கத்து கொடுக்கிற பாடம்னு நீ நினைச்சுக்கோ. வாழ்க்கை பூரா நீ அதை மறக்கவே கூடாது. விடுங்க ராஜிமா, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? இல்ல, நானும் ஒரு சந்தர்ப்பத்துல அவன் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு எத்தனையோ தடவை பேசியிருக்கேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கே தோணுது. உனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த இல்ல உனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையா சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் இல்ல? அத நானுமே செஞ்சிருக்கேன். சாரி. ஆனா பாரு ரஞ்சி, ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவன் இப்ப பழைய விஜய்லாம் இல்ல, அவன் மாறிட்டான். அவன் மல்லியோட விஜய். அவன் இப்ப 2 பொண்டாட்டிக்காரன். இப்பயும் அவனை உனக்கு பிடிக்குதா என்ன? ஆமா ராஜிமா, இப்பவும் அவரை தான் பிடிக்குது. அவர் கூட இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்கல. இங்க பாரு, நான் வெளிப்படையாவே சொல்றேன். இப்ப அவன் அவனா இல்ல ரஞ்சி. நான் ஒரு கட்டத்துல அவனோட உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னப்ப சின்னதா அப்ப என்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. மல்லி எப்படியாவது அனுப்பிடலாம், மல்லி கிட்ட இருந்து அவனை கம்ப்ளீட்டா பிரிச்சிடலான்னு கூட நம்பினேன். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க நீயும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. இவ்ளோ நாள் நான் அவன் சொத்தை எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் அக்காக்கு தானே சொத்து போயிருக்கு. போனா போட்டோன்னு விட்டுட்டு போனவன் இன்னைக்கு அந்த மல்லியோட அண்ணனுக்கு ஒண்ணுனதும் தாங்கிக்க முடியாம என்ன பண்ணான்னு நீ பார்த்ததானே? கூட பிறந்தவன் குடும்ப சண்டைனா கூட பரவாயில்ல, அந்த மல்லி அண்ணனுக்கு ஒண்ணுனா இவனுக்கு என்னவா? வெண்பாக்காக கூட அவன் எதுவுமே கேட்கல பாத்தியா? அதுவும் என்ன கூட பிறந்தவள அவன் என்ன பேச்சு பேசிட்டு போனான்னு பார்த்தல்ல? இப்ப அவனை அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு மேலையும் அவன் மேல உனக்கு இருக்கிற ஆசை பைத்தியக்காரத்தனமா இருக்கு ரஞ்சி. அது என்னைக்குமே நிறைவேறாது, புரிஞ்சுக்கோ. இருக்கட்டும் ராஜிமா, இந்த உலகத்துல லவ் ஃபெயிலியர் ஆகி தோத்தவங்க எல்லாருமே மனசளவுல அவங்க பிரிஞ்சவங்களோட ஒரு வாழ்க்கை வாழலன்னு கிடையாது. அப்படி வாழ்றதுல யாருக்கு என்ன சந்தோஷம்? நமக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கத்துல நமக்கு நாமே சொல்லிக்கிற சமாதானம் தான். இதோ இப்படிலாம் போட்டோஸ பாத்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறது. எனக்கு என்ன மனசு வருத்தம் தெரியுமா? ஒண்ணு அவன் மிஸ் பண்ணிட்டான், இது அவனுக்கு தான் லாஸ். அத நீ அவனுக்கு புரிய வைக்கணும் ரஞ்சி. அதான் லைஃப்ல நீ அவனை பழி வாங்கறதுக்கான இடம். இத பாரு, நான் இத சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒரு அலைன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னல, அந்த பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கான். உனக்கும் அவனுக்கும் ஜோடி பொருத்தம் அவ்ளோ செமையா இருக்கும். அப்படி ஒருத்தனை கட்டிக்கிட்டு நீ இவன் முன்னாடி ஜாம் ஜாம்னு வாழ்ந்து காமிக்கணும். அதான் உன்னை வேண்டான்னு சொன்ன விஜய்க்கு நீ குடுக்கிற தரமான பதிலடியா இருக்கும். ராஜிமா, நீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு மத்தவங்கள டீல் பண்ற மாதிரி என்ன டீல் பண்ணாதீங்க. எனக்கு மாமா வேணான்னு நான் நினைச்சிருந்தேன்னா நான் என் அம்மா கூடயே போயிருப்பனே. நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்போ நான் கூட விட்டுறலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்போ விஜய் பேசிட்டு போனான் பாரு, அதுக்காகவே உன் கல்யாணத்தை நடத்தி காமிக்கணும்னு நினைக்கிறேன். அவ முன்னாடி உன்னை ராஜாத்தி மாதிரி வாழ வச்சு காமிக்கணும். இத பாரு, நீ வேற எதையுமே யோசிக்காத. இப்ப வந்த அலைன்ஸ்க்கு நீ சரின்னு மட்டும் சொல்லு. அவங்க நேர்ல வந்து உன்னை பாக்கட்டும், அது போதும். மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த ஒண்ணும் இல்லாத பொண்டாட்டி சொல்ல கேட்டுட்டு ஆட்டமா போடுறவன் ஜெயிக்கணுமா இல்ல நீ ஜெயிக்கணுமான்னு நான் பாத்துக்கிறேன். உன்னை வச்சு அவனை என்னென்னலாம் பண்றேன்னு பாரு. அவங்கள ஈவினிங் வர சொல்லட்டுமா? ராஜிமா, சாரி, அப்ப சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். மாமாவை தவிர இன்னொருத்தர் என் லைஃப்ல வரவே முடியாது. வேணா ஒண்ணு பண்ணுங்க, மல்லி இருக்கால, அவளை துரத்தி விட்டுருங்க.
அப்புறம் வேணும்னா நானும் மாமாவும் ரேணுகா ரேணுகான்னு ஒருத்தி இருக்காளே, அவள மறந்துட்ட? அவங்க அப்படியே நைன்னு ஓரமா இருந்துட்டு போட்டோம். அவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அந்த ரேணுகா குணமாகறதுக்கு சான்ஸே இல்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மாமா வந்து பேசிட்டு போனாருல்ல, எனக்கு அவர் மேல ஆத்திரமோ வெறுப்போ வரல. பொண்டாட்டிக்காக இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்கிறவரு எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு தான் எனக்கு சத்தியமா தோணுச்சு. இன்ஃபேக்ட் என்னோட ஆசை இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு ராஜிமா. பரவாயில்ல, இவ்வளவு நாள் போனது போட்டும். மிச்ச வாழ்க்கைய மிஸ்ஸஸ் விஜயா வாழற ஆப்பர்ச்சுனிட்டி உங்க மூலமா எனக்கு கிடைச்சா போதும். என்ன சொல்ற நீ? ஆமா ராஜிமா, முதல்ல அந்த மல்லிய விரட்டிட்டு மாமா கூட என்ன சேர்த்து வைக்க பாருங்க. முடியலன்னா விட்டுருங்க. வேற மாப்பிளைய பார்த்து உங்க டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னங்க வாங்க. சிஸ்டர், எல்லாம் நார்மலா இருக்குல்ல? ஆமா மேம், ஆபரேஷன் பண்ற அளவுக்கு நல்லா தான் இருக்காரு. மேடம் ரிசிப்ட்? கட்டதான் போயிருக்காரு. சரிங்க மேடம், ரிசிப்ட் வந்த உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரிங்க சிஸ்டர். உள்ள போலாம். வர்றேனாக வர மல்லி. அண்ணி, நீங்க உள்ள போங்க, நான் வரேன். அவரு உள்ள உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். பணம் கட்டிட்டீங்களா தம்பி? என்னங்க, என்னாச்சு? தம்பி, பணம் கிடைக்கலையா? ஐயோ கடவுளே, எனக்கு தெரியும் எங்க நேரம் அப்படிதான். எங்க போனாலும் முட்டி முட்டி சாகணும். அதுதான் எங்க விதி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி, நடக்கிறது நடக்கட்டும். எவ்வளவுதான் அவருக்குன்னு இருந்தா புடிச்சு வைக்கவா முடியும்? என் தலை விதி, நான் என்ன பண்ணுவேன்? அண்ணி, இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. ஆமா, பொல்லாத கடவுள். இப்படி நம்மள அழுந்தி அழுந்தி சாகடிக்கிற கடவுள் கடைசி நேரத்துல கைவிட மாட்டாரா? கடவுளா கடவுள்? கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கிறப்பதான் அவர் கடவுள். அவரையே நம்பி இருக்கிற மனுஷங்களை கைவிடுறப்ப அவர் பேர் கடவுள் இல்ல, துரோகி தானே. அண்ணி, முதல்ல அழாதீங்க. ஏதாச்சும் நடக்கும். எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு தெரிஞ்ச அப்புறமும் ஏதாவது நல்லது நடக்கும்னு சின்னதா நினைக்கிறோம்ல, அந்த நம்பிக்கைக்கு பேர் கூட கடவுள் தான். மல்லி, சாரி மல்லி, என்னாலதான் அந்த குழப்பம். நான் சொன்ன மாதிரி என்னால செய்ய முடியலல்ல. எனக்கு வேற எங்க போறது, யார்கிட்ட போறதுன்னு எதுவுமே ஓடல. என்ன மன்னிச்சிரு மல்லி. ஐயோ, நிதானமா யோசிப்போங்க, ஏதாவது வழி பொறுக்கும். எங்க மல்லி, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவ்வளவு பணம் நாம எப்படி ரெடி பண்ண முடியும்? வேணா கதிரேசன் சார் கிட்ட. வேண்டாம் மல்லி, உன்னோட வாழ்க்கையே அவரால தான் கேள்விக்குறியா நிக்குதுன்னு நாங்க பயந்துகிட்டு இருக்கோம். அவர்கிட்ட போய் பணம் வாங்கினா இதையே சாக்கா வச்சு கூட உன் வாழ்க்கைய அந்தால அழிச்சிருவாரு. உன் அண்ணனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுருவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லக்கா அவரு. எனக்கும் அதுல உடன்பாடு இல்லதான். நானும் மான ரோஷம்லாம் நினைச்சு வேணான்னு தான் இருந்தேன். யோசிச்சு பார்த்தா உயிருங்கிறது இப்போ முக்கியம் இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தம்பி, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அன்னபூர்ணி அம்மா. அம்மா, மாப்பிள தம்பி, புள்ளைய ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போயிட்டாங்கல்ல, வீட்ல இருந்து கிளம்பி வரேன். கஞ்சி ஏதாவது குடுக்கலாமான்னு கொஞ்சம் கேளுங்களேன். அது வந்துமா. என்ன மாப்பிள தம்பி, மல்லி இருக்கால, அவகிட்ட கொடுங்களேன். ஆபரேஷனுக்கு இன்னும் பணம் கிடைக்கல. என்ன சொல்றீங்க மாப்பிள தம்பி? பேங்க் லோன் தான் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே. ஆமாமா, கடைசி நிமிஷத்துல அந்த ராஜை கோர்ட்டுக்கு போயிட்டா. ப்ராப்பர்ட்டி கேஸ்ல இருக்குன்னு லோன் தர முடியாதுன்னுட்டாங்க. அட கடவுளே,
யாரோட வீட்டுக்கு யார் கோர்ட்டுக்கு போறான்னு பாருங்களேன். அவளுக்குலாம் நல்ல சாவே வராது. மாப்பிள்ள பணம். அதான் இப்ப என்ன செய்யறதுனே தெரியலம்மா. ஐயோ என்ன மாப்பிள்ள நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணிருக்க கூடாதா? நீங்க நல்ல ஆளு நீங்க. உங்க கூட மல்லிப்புள்ள இருக்கல்ல, அவளாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாது? இல்லம்மா, அவ்வளவு பணம் உங்ககிட்ட எப்படி? ஐயோ நீங்க என்ன பேசுறீங்க மாப்பிள்ள தம்பி? நகை எல்லாத்தையும் வச்சிருக்கனே, உங்களுக்கு தான் தெரியுமே. மல்லிப்புள்ளைக்கும் தெரியும். பேங்க்ல வச்சுக்கிட்டு அதுல என்ன யூஸ்ன்னு சொல்லுங்க. இத பாருங்க, அரை மணி நேரத்துல அதெல்லாம் அடமான வச்சு நான் பணத்தை கொண்டு வரேன். நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க. ஐயோ நான் வந்துடுறேன். ரொம்ப நன்றிமா. ஐயோ நன்றி எல்லாம் நீங்க எனக்கு சொல்ல தேவையில்ல. முதல்ல போனை வைங்க. கடவுளே. அம்மா நகையை அடமானம் வச்சு பணம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே. சரி, நீ இப்ப எதுக்கு கண் கலங்குற மல்லி? அன்னபூர்ணி அம்மா தான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல. ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம் மல்லி, ஆனா இவ்ளோ பிரச்சனை இருக்கிற குடும்பத்தை தட்டு தடுமாறாம கொண்டு போற பத்தியா? உன் கண்ணுல தண்ணி வரவே கூடாதுமா. ஆண்டவன் புண்ணியத்துல பாபுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு சீக்கிரமாவே வீடு திரும்புவான். தைரியமா இரு. இந்த பாரு, அவன் முன்னாடி கண்ணை கசக்கிட்டு நிக்காதீங்க. நீங்க எல்லாம் உடஞ்சு போயிருக்கிறத பார்த்தா பாபுவுக்கு பயமா இருக்கும். இப்பெல்லாம் நாட்டுல ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாருமே பண்ணிக்கிற ஆபரேஷன் தான். நான் சொன்னேன்னு சொல்லு, என்ன புரிஞ்சுதா? அட என்னம்மா நீ, எதுவா இருந்தாலும் நேரடி என்கிட்ட சொல்லு. என்கிட்டே தப்பா எடுத்துக்காதீங்க, உதவி பண்ணுங்கன்னு ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு செய்யாம வேற யாருக்குமா செய்ய போறேன்? என்ன விஷயம் சொல்லு. ஏம்மா, இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பாமா? பாபு பேர்ல கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றதெல்லாம் ஒரு ஹெல்ப்பா? சரியா போச்சு, நல்ல ஆளு நீ. பழம் தேங்காய் எல்லாம் எங்கே இருக்கு மல்லி? பெரியம்மா வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க போல. தோ கோயிலுக்கு இப்பவே போறேன், நீ கண்ணு மட்டும் கலங்க கூடாது, சரியா? மல்லி சொன்ன உடனே ஓடுறான். மல்லி நினைக்கிறீங்க எதுவுமே நடக்க கூடாதா? சரி வரேன். சரி மல்லி, நான் வைக்கிறேன். பாரு, ஒழுங்கா நகரு. நந்தி மாதிரி நடுவுல வராத. ஏய், தள்ளுன்னு சொல்றல. ஏய், வா. ஏய், நீ என்ன டிராமா போட்டாலும் நான் நம்ப மாட்டேன், போதுமா? பர்ஸ் எங்க வச்சேன்? ரூம்லயே வச்சிட்டேனோ? அர்ச்சனை பண்ணா மட்டும் அப்படியே அவன் அண்ணன் கிடுகிடுன்னு எந்திரிச்சு ஓடி வந்துருவானா என்ன? அர்ச்சனை பண்றீங்களா? அர்ச்சனை கேட்ச் 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 கேட்ச். டமால். ஏய், ஷூ. சீஃபர் கேட்ச். ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? நீ உன்னை அடிச்சன. அடிக்கறான், என்ன கொல்றா. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய் ஏய் ஏய், பூஜைக்காக எடுத்து வச்சது நீ. ஐயோ, அப்போ என்ன உன்ன? உனக்கு நேரத்துக்கு சோறு ஜூஸ் எல்லாம் கிடைக்குது இல்ல? இத போய் தின்றுக்க? சொல்லு. என்ன திட்றியா? இரு இரு, உன்னை விஜய் கிட்ட சொல்றேன். விஜய் விஜய். ஏய், விஜய் தான் வீட்ல இல்லையே. விஜய், இவன் என்ன கொல்றானே, கொல்றான். இவனை அப்படியே மண்ணை உடைச்சிருவேன். ஏய், ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? வாயை மூடு கொஞ்ச நேரம். ஆமால, கேட்காதல்ல. அதான் விஜய் வீட்ல இல்லையே. சரி சரி, உன் போனை கூட, நான் போன்லயே பேசுறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய் 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 ஏய், போன். ஏய், போன் கொடு. போன். ச்சே, போனை கொடுத்துரு. அடிக்க கையை தான் ஓங்கனே, அப்புறம் அடிச்சுன சொல்லிட்டேன். போனை கொடு. லாக் பண்ணிருக்கல்ல, இந்த லாக்க திறந்து கூட நான் உனக்கு கொடுக்கறேன். நான் விஜய் கிட்ட பேசணும், திறந்து கொடு. ஏய், போனை கொடு. ஏய், கொடு. கொடுன்னு சொல்றல. லாக் எடுத்து தரியா? எடுத்துட்டா. நான் விஜய் கிட்ட பேசணும்.
லாக் எடுத்து உனக்கு கொடுக்குறாங்க பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.